நடுங்கப்ப சீக்கிரம். அவள் ரொம்ப துடிக்கிறா. நடுங்கப்ப சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அத்தை, என்னத்தை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இருந்தாலும் த்ரிஷாக்கா உங்கள் மருமக இல்லையா? இல்லை மருமக இல்லைன்னு ஆயிடுமா? இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் த்ரிஷாக்கா ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது நீங்கள் அந்த கார் கொடுத்துருக்கணும். நீங்கள் காரில் ஏற்றுன்னு போயிட்டு நீங்களாம் வாலண்டரியாக ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கணும் அத்தை. ஆனால் இப்படி காரு பணம்ன்றீங்களே அத்தை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அத்தை. நம்ம சாகும்போது காரோ இல்லை காசோ பணமோ நம்மளுக்கு வராது அத்தை. நம்ம தூக்கின்னு போகும்போது கூட 4 பேர் மனுஷங்க வேணும் அத்தை. பணம் நம்மளை தூக்கின்னு போயிட்டு நம்மளுக்கு சாஸ்திரம் பண்ணாத அத்தை. எப்பவுமே மனுஷங்களை வச்சுக்கோங்க அத்தை. அது இல்லாமல் நம்ம சாகும்போது பணம் வந்து அழாதத்தை. இதோ நம்மளுக்கு பிடிச்ச 4 பேர் தான் அத்தை வந்து அழுவாங்க. இது ஏற்ற இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாய மூடு. உனக்கு என்ன தெரியும் காசு பணத்தோட அருமை? இங்கே பார், நம்ம போகும்போது நீ சொன்னியே 4 பேர் மனுஷங்க வேணும்னுட்டு. அந்த மனுஷன் கூட காசு கொடுத்தாதான் அந்த நாரி போனத்தை கூட தூக்குவான். அதை மைண்டில் வச்சுக்கோ. இங்கே காசு பணத்துக்கு தாண்டி மரியாதை. நீ போட்டுன்னுக்கிற நகைக்கும் பொடவிக்கும், நீ போட்டுன்னுக்கிற நகைக்கும் உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு மட்டும் தாண்டி எல்லாம் மடிவாங்க. உன் மனசை பார்த்தோம், உன் நல்ல சுயரூபத்தை பார்த்தோம் எவனும் கூட பழக மாட்டான். உன் கூட பழகுனா ஒரு 10 ரூபாய் நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு தான் யோசிப்பானுங்க. அது ஃபஸ்ட்டு என்னேனே. ஆமாம்மா, நான் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. நானும் ஒரு கோடீஸ்வரி தான். எங்கள் அப்பா அம்மாவோட எல்லா சொத்துக்கும் நான் ஒருத்தி தான் நான் ஆள போகிறேன். எனக்கு அப்படின்னு பார்த்தா எவ்வளோ அகங்காரம் இருந்திருக்கணும் இல்லையா? எனக்கு அகங்காரன்றது ஒன்று இல்லவே இல்லை. இப்போ நான் போட்டுன்னுக்கிற ஒரு நகையும் எல்லாமே தங்கம்தான், வைரம்தான். இது எங்கள் அம்மா கிட்ட 1000 தடவை சொன்னேன், எனக்கு இது வேணா, நான் புடவை மட்டும் கட்டிக்கின்னு நான் உக்காஞ்சிக்கிறேன்னுட்டு. ஆனால் எங்கள் அம்மா தான் வற்புறுத்தி இதை போட வச்சு இங்கே உக்கார வச்சாங்க. எனக்கு எப்போவுமே இந்த காசு பணம் நகை இது மேலெல்லாம் எனக்கு ஆசைன்றதே இல்லை, வரவும் வராது. உங்களை மாதிரி காசு பணத்தை பார்த்தா பேய் மாதிரி ஆடுறீங்களே, அந்த புத்தியும் என்கிட்ட இல்லை. வாய மூடுறி. நீ எங்கள் அண்ணி நல்லா இருக்கிறப்பட்டவன்னு தெரிஞ்சுதா எங்கள் அண்ணன் பையனை வளவிரிச்சு போட்டேன். வேணாமா, உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையாக போக முடியும். ஏய் நிறுத்தடி. நான் எதுக்கு வளவிரிச்சு போடணும்? இப்போ தானே சொன்னேன் நான் ஒரு கோடீஸ்வரின்னுட்டு. என்கிட்ட இல்லாத பணமா எங்கள் அத்தைக்கிட்ட இருக்குது. அஞ்சலி, என்ன அஞ்சலி, உங்ககிட்ட நான் வழகா பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு நெக்லஸ் போட்டேன்னுட்டு உங்களுக்கு இந்த அகங்கார பேச்சு வருதா? இல்லை என்னோட நீ பணக்காரின்னு சொல்லிட்டு அகங்காரமா? இல்லை அத்தை, கண்டிப்பாக இல்லை. நான் உங்களோட மனசை நான் புண்படுத்தணுமோ இல்லை உங்களை வருத்தப்பட வைக்கணும்னுட்டு நான் இது பேசலை. உங்கள் நாத்தனார் தான் அத்தை கண்டபடி என்னை பேசுகிறாங்க. ஒரு புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம என்னென்ன பேச்செல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. நீங்களே இருக்கட்டும், இருந்தாலும் அவள் எனக்கு நாத்தனார், சரியா? உங்களுக்கு நாத்தனாராகவே இருக்கட்டும் அத்தை. ஆனால் என்னை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அத்தை. என் சின்ன மருமக புள்ளைய வளைச்சி போடுறது இல்லாமல் என்ன பேச்சு பேசுகிறடி? ஆனால் போதும், நிறுத்துங்க. இப்போது நீங்களும் அதுதானே பண்ணுறீங்க. என் மாமாவை இப்போ வளைச்சி போட தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. எங்கே நிற்கிறாள் இந்த சிறுக்கிக்கு, ஊர்லேயே இல்லையா வேறு ஆம்பளை? என் த்ரிஷாக்காவோட வீட்டுக்கார எங்கள் மாமா தான் கிடைச்சாரா உங்களுக்கு? என் பொண்ணு நீ சிறுக்கி கிறுக்கின்னு பேசின அவளை பிள்ளைத்தாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு துவைச்சி போட்டுருவான் துணியை துவைக்கிற மாதிரி. துவைக்குவீங்க. ஏன் துவைக்க மாட்டீங்க? என்னோட மாமியாரே உங்கள் பின்னாடி கம்முனில் நிற்கிறாங்க. அப்படி இல்லாமல் அஞ்சலி சுமார் சுகந்தா, அவன் முழுகாம இருக்கிறா. இருந்தாலும் அவன் என் மருமக இல்லையா? பணக்கார மருமகள எப்படி அண்ணி விட்டு குத்துருவீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு போங்க அத்தை. நான் இனிமேல் எதுவுமே நான் பேசவே மாட்டேன். இது சுதாகர் மாமா வந்து பார்த்துக்கிட்டோம், அப்போ தான் உங்களுக்கெல்லாம் நல்லா உரைக்கும். இங்கே பாருங்க அத்தை, அவர் வந்து எங்கே த்ரிஷான்னு கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் அத்தை. நீங்கள் தான் அத்தை சொல்லணும். ஏய் நிறுத்தடி, போதும் நடிக்காதீங்க. நீயும் அவளும் என்னவோ பிளான் போட்டா இதெல்லாம் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இல்லாமலே நான் சும்மா தள்ள உடனே கீழே விழுந்து அவள் வாயில் அவ்வளோ ரத்தம் வருது.
சி, எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத ஜென்மத்துக்கிட்டலாம் பேசுனா ஒரு யூஸும் இல்லை. உன் கண்ணு முன்னாடி தானே த்ரிஷாக்கா வாயில் அவ்வளோ ப்ளீடிங் ஆச்சு. நீ எப்படி இப்படியெல்லாம் பேசுகிற? யாருக்கு தெரியும், முன்னாடியே யோசிச்சு பிளான் போட்டு வாயில அவ என்னத்தை கலந்து வச்சிருந்தாலோ. அதானே, நம்மளும் கரெக்டாக சண்டை போட்டோம், அவளும் ஒரு ஆக்டிங் போட்டு இப்படி ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாளுங்க இவளுங்க. ஆமாண்டி செல்லம், கரெக்டாக சொன்னேன். ஆமாம்மா, எனக்கு ஒரு யோசனை வருது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அத்தையை சாவடிச்சிட்டு இவளுங்க இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எடுத்து ஆட்டை போட்டு நுழையிடுவாளுங்களோ. ஊண்டி ஊண்டி இருந்தாலும் இருக்கும். சி, உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு கூட பாவம்னு நினைக்கிறேன் நான். ஏய் போடி, நீ பேசலன்ட்டு இப்போ யாரடி வருத்தப்பட்டாங்க மூலையில் உக்காஞ்சிக்கின்னு? வருத்தப்படவேடி, கண்டிப்பாக படுவேன். சுதாகர் மாமா வரட்டும், அப்போ தெரியும் உனக்கு. மா, ஐயோ, மாமா வந்துட்டாரு. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. சாப்பிட்டியாமா அஞ்சலி? அது அது வந்து மாமா. இப்போ நான் என்ன கேட்டேன்? எதுக்கு அழுகுற? சாப்பிட்டேன்னு தானே கேட்டேன். சாப்பிட்டேன் மாமா. முழுகாமங்கிற நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றணும், சரியா? சரிங்க மாமா. மா, நான் கூப்பிடுறேன், எதுவுமே பதில் சொல்லாம கம்முன்னு நிக்கிற. என்னம்மா, என்னாச்சு அஞ்சலி? எதுக்கு அழுகுற? எங்கெங்க போயிருந்துங்க இவ்வளோ நேரமா? ஐய, அதுக்கு அழுகுற? எனக்கு அண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருந்துச்சு. சரி, அழகா முடிஞ்சிச்சு இல்லையா, அதுதான் போயிட்டு வந்துட்டோம். சாரிடி, அழுவாத. நான் அதுக்கு அழுவலைங்க. பின்ன? நான் சொல்ல மாட்டேன், உங்கள் அம்மாவே எல்லாம் கேட்டுக்கோங்க. என்னடி பேசுற? என்னாச்சு? ஏன் இப்படி அழுவுற? எதுனா பிரச்சனையா? அம்மா, என்னாச்சுமா? ஏன் அங்கே போய் நிற்கிறீங்க? கூப்பிட்டுனே இருக்க, வாங்கம்மா இங்க. அண்ணி, என்ன நீ பண்ணுறது? நான் லேட்டாக வருவாருன்னு தான் நினச்சேன். இப்படி மாப்பிள்ளை சீக்கிரம் வந்துட்டுக்கிறாரு. ஏய் மோனிஷா, எப்படி இருக்க? ஆமாம்மா, நான் நல்லா இருக்கேன் மாமா. அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுற? நான் என்ன உனக்கு கட்சா திங்க போறேன்? ஐயோ, ரத்தம்! யாருக்கு என்னாச்சு? சொல்லுங்க, யாருக்கு என்னாச்சு? இவ்வளோ ரத்தம்? அஞ்சலி, உனக்கு தெரியுமாம்மா? என்னது இவ்வளோ ரத்தம்? யாருக்கு என்னாச்சுமா? மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. என்னை எதுவும் கேட்காதீங்க, எல்லாமே அத்தையே கேட்டுக்கோங்க மாமா. எனக்கு சொல்கிறதுக்கு கூட மனசு வரமாட்டேங்குது மாமா. இந்த பாவத்தெல்லாம் என் கண்ணார நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் இங்கே தான் மாமா நின்றுட்டு இருந்தேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற அஞ்சலி? என்னாச்சு? ஆமாங்க. யாருக்கு என்னாச்சு சொல்லு அஞ்சலி. ஆமா, அண்ணி எங்க? ஆமா, இல்ல நானும் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, வெளியும் காணோம், மண்டபத்திலையும் காணோம். த்ரிஷா எங்க போனா? அம்மா, த்ரிஷா எங்கம்மா போனா? அத்தை, நீங்களாச்சும் இதெல்லாம் பேசுங்க அத்தை. எல்லாரும் இப்படி கம்முன்னு இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்குவேன். யாருக்கு என்னாச்சு? என் த்ரிஷா எங்க? அது 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 வந்து மாப்பிள்ளை த்ரிஷாக்கு த்ரிஷாக்கு? த்ரிஷாக்கு என்னாச்சு? இது யாரோட ரத்தம் இது? மாமா, இது த்ரிஷா அக்காவோட ரத்தம் மாமா. என்னது? த்ரிஷா? த்ரிஷாவோட ரத்தமா? த்ரிஷாக்கு அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு நான் போகும்போது கூட நான் தானே இருந்தா, நல்லா தானே பேசி என்ன அமுச்சு விட்டா. த்ரிஷாக்கு என்னாச்சு?